السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على الحبيب. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜன்னஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை நம்மை முஸ்லீமாக முஃமினாக ஆக்கியருள் புரிந்தானே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான சேனாயத்தை கொடுத்தானே, அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து அதிலும் உம்மத்தி முஹம்மதியாவில் நம்ம ஆக்கியருள் புரிந்தானே, அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய சேனாயத்திற்கு நீண்ட ஆயுளையும் சலாமத்தையும் கொடுத்தருள் புரிவானாக. இன்னும் அவருடைய அடிமை குலாம்களாக நம் அனைவரும் ஆக்கியருள் புரிவானாக. அன்பர்களே, எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பை யாரை பற்றி என்றால், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்பர்களே. எஜமானுடைய முழு பேர் என்று சொன்னால் அப்துல்லா அஹ்மத் இப்னு முஹம்மத் இப்னு ஹம்பலாக வந்தது. அவருடைய தாயார் பேர் சஃபியா பின்த் மைமுனா. எஜமான் அவர்கள் பிறந்த வருடம் எத்தனாம் வருடம் என்று சொன்னால் ஹிஜ்ரி 164 ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறக்கிறார் என்பவர்களே. நாள் பிறை 12 அன்று பகதாதில் பிறக்கிறார்கள். இவருடைய மரணம் நிகழ்ந்தது ஹிஜ்ரி 441 ஆண்டு ஜும்மா நாள் அன்று. அதே ரபியுல் அவ்வல் மாதம் அதே பிறை 12 தான் இவர் இறக்கிறார்கள். இப்போது இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமிகும் பிறந்த நாளாகிய பிறை 12 அன்று பிறந்து அன்றே மௌத்தா போகிறார்கள். அப்போது எவ்வளவு சிறப்பு பெற்றவர்கள் என்று பார்க்க வேண்டும் அவர்களே. எஜமான் அவர்களுக்கு 3 வயது இருக்கும்போதே அவர்கள் தன்னுடைய தந்தையை பிரிந்து விட்டார்கள். அவருடைய தந்தை வஃபாத் ஆகிவிட்டார் என்பவர்களே. அவருடைய தாயார் தான் அவர்களை வளர்த்தார்கள். 40 எஜமான் அவர்கள் இல்மிகளுடைய தேட்டத்தின் காரணமாக 40 வயதுக்கு மேல்தான் திருமணமே செய்து கொண்டார்களாம். அப்போ அவர்கள் 2 மனைவி இருந்தது. முதல் மனைவியின் பேர் அப்சா பின்த் ஃபலல், இரண்டாவது மனைவியின் பேர் ரிஹானா பின்த் அம்ராஹ் என்பவர்களே. எஜமானவர்களுக்கு மொத்தம் 8 பிள்ளைகள் இருந்தார்கள். அவருடைய பெயர்கள் முதல் குழந்தையின் பேர் சாலிஹ், இரண்டாவது குழந்தையின் பேர் அப்துல்லா, மூன்றாவது குழந்தையின் பேர் ஹசன், நாலாவது குழந்தையின் பேர் ஹுசைன், ஐந்தாவது குழந்தையின் பேர் ஹசன் என்பவர்களே. ஆறாவது குழந்தையின் பேர் முஹம்மது, ஏழாவது குழந்தையின் பேர் சயீத், எட்டாவது குழந்தையின் பேர் ஜைனபா என்பவர்களே. எஜமானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், அவர்கள் 16 வயதிற்கு முன்னே இமாம் அபி யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் சென்று ஹதீஸ்களை கற்க ஆரம்பித்து விட்டார் என்பவர்களே. இவர்கள் 16 வயது நிறைவானவுடன் ஈராக் ஷாம் போன்ற பல நாடுகள் சென்று ஹதீஸ்களை கற்கிறார்கள். இதன் காரணம் என்னவென்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறியதல்லவா, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், இல்மை தேடுவதாக ஒவ்வொரு முஸ்லிமின் கடமையாக என்று சொல்கிறார் அல்லவா. அதன் காரணத்தினால் இவர்கள் பல நாடுகள் சென்று தேடுகிறார்களே. ஹிஜ்ரி 186 ஆண்டு இவர்கள் ஹுசைன் இப்னு பஷீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் சென்று ஹதீஸ்களை படிக்கிறார்கள். ஹிஜ்ரி 187 ஆண்டு மக்காவுக்கு ஹஜ் செய்வதற்காக செல்கிறார்கள். அப்போது இவருடைய நண்பர் கூட போறாங்க. அப்போ வந்து அந்த நபர் சொல்றாங்க, இது யமன் நாட்டில் உள்ள சுஹா என்ற ஊரில் முஹத்தீஸ் இருக்கிறார். அவர் பேர் வந்து அப்துல் ரஸாக் ஆகும். நாம் அவரிடம் சென்று ஹதீஸ்களை படித்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் போது எஜமான் அவர்கள் இல்மில் தேட்டத்தின் காரணமாக ஒப்புக்கொண்டார்களே. அவர்கள் ஹஜ்ஜுக்காக செல்லும் போதுதான் அங்கே முதலில் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பார்க்கிறார்கள். பிறகு ஹஜ்ஜு செய்வதற்காக அந்த அப்துல் ரஸாக் என்ற அந்த முஹத்தீஸும் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்போது எஜமானும் அவர்கள் நண்பர்களும் அதே மக்காவிலே ஹதீஸ்களை படிக்கிறார்கள் நண்பர்களே. இவர்களுக்கு 39 வயது இருந்த போதே பல நபர்கள் இவரிடம் வந்து ஹதீஸ்களை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள்.
ஆனால் எஜமான் நான் கூற மாட்டேன் என்று மறுத்துவிட்டார். அதன் காரணம் என்னவென்றால், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் சொல்லாத ஒருவற்றை இட்டுக்கட்டி சொல்கிறார்களோ அவர்கள் நரகத்திற்காக வேண்டி முன்பதிவு செய்து விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் அல்லவா. அதன் காரணமாக நான் மறுத்துவிட்டேன் என்றார் அவர்களே. பிறகு 40 வயது ஹதீஸ்களை முழுவதும் கற்றுவிட்டு பக்தாத் வருகிறார்கள். அப்போதுதான் அங்கே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்து அவர்களிடம் போய் சென்று மாணவராக சேர்ந்து கொள்கிறார் நண்பர்களே. இவர்கள் 40 வயதிற்குள் மனனம் செய்த ஹதீஸ்களின் எண்ணிக்கையை மட்டும் பார்த்தோமேனால் சுமாராக 10,000 ஹதீஸ்களை இவர்கள் மனனம் செய்தார் நண்பர்களே. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் சொல்கிறார்கள், பிற்காலத்தில் ஒரு நாள் சொல்கிறார்கள், எனக்கு மிகவும் பிரியமான மாணவர்கள் யார் என்று தெரியுமா? மிகவும் பிரியமான மாணவர்கள் அஹமது இப்னு ஹம்பல் இன்னும் சுலைமான் இப்னு தாவத் இவர்கள் தான் எனக்கு மிகவும் பிரியமான மாணவர்கள். அனைத்து மாணவர்களையும் விட எனக்கு இவர்கள் தான் மிகவும் பிரியமான மாணவர்கள் என்று சொன்னார் நண்பர்களே. அப்போ அவர் சொல்றதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால், அவர் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ரொம்ப அதபாக இருந்தார் நண்பர்களே. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான் அல்லவா, மல்லா அதபஹு வலா இல்மலஹு, யாரிடம் அதவில்லையோ அவரிடம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான் அல்லவா. அதன் காரணமாக இவர் தன்னோட உஸ்தாதிடம் அதவாக இருந்து இவ்வளவு அந்தஸ்து அடைந்தார் நண்பர்களே. இவர் பாட அறையில் மட்டும் மொத்தம் 5000 மாணவர்கள் இருப்பார்கள் நண்பர்களே. இவர்கள் சொல்வதை எழுதுவதற்காக வேண்டி 500 நபர்கள் இருப்பார்கள். மாணவர்கள் அல்லாத 500 நபர்கள் இவர்கள் சொல்வதை எழுதுவதற்காக வேண்டி இருப்பார்கள் நண்பர்களே. எஜமானவர்கள் 2 இடத்தில் தான் அதிகமாக பாடம் நடத்துவார்கள். ஒன்று அவர்கள் வீட்டில் நடத்துவார்கள், தன்னுடைய மாணவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் வீட்டில் நடத்துவார்கள். இன்னொரு பொதுமக்களுக்காக வேண்டி பள்ளிவாசல் நடத்துவார்கள் நண்பர்களே. எஜமானவர்கள் பாடம் நடத்தும் போது மாணவர்கள் பேனா வைத்து எழுதி கொண்டிருப்பார்கள் அல்லவா. அதை பார்த்து எஜமானவர்கள் கூறுவார்கள், இதுதான் இஸ்லாத்துடைய விளக்கு என்று கூறுகிறார் நண்பர்களே. அப்போது அவர்கள் அந்த பேனாவை எவ்வளவு இது கண்ணியமாக பார்க்க, அவர்கள் எங்கே சென்றாலும் அவர்கள் அந்த பாடம் படிக்கும் போது பேனா வச்சிருப்பாங்களே, அந்த பேனா எடுத்துட்டு தான் போவாங்களாம். ஒரு நபர் ஏன் இந்த எப்பவுமே எடுத்துகிட்டே சுத்துறீங்க, எப்போ பார்த்தாலும் பேனா கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எஜமானவங்க சொல்லுவாங்களா, இது என் மௌத்து வரைக்கும் எனக்கு கூட தான் இருக்கும், ஏன்னா நான் பாடம் பண்ணும்போது எனக்கு ஒரு உதவியா இருந்துச்சு அப்படின்னு நான் நண்பர்களே. எஜமானவங்களுடைய காலத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு நண்பர்களே. குரான் மஹ்லூக்கு தான், அதை நம்ம உழு இல்லாம தொடலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த நாட்டுடைய ஹலிஃபாக இருந்த மஹமூத் என்ற அரசனும் அதுக்கு ஆதரவு வச்சான். எஜமானவங்க என்ன பண்ணாங்க, அப்படிலாம் இல்லை, குரான் மஹ்லூக்லாம் இல்லை, குரான் கலாம் அல்லா, எனவே அது ஒளி இல்லாமல் தொடுவது தவறு என்று சொன்னார்கள். அதற்காக வேண்டி அந்த மஹமூத் என்ற மன்னன் அவர்களை ஒரு இடத்துக்கு சென்று கொல்லலாம் என்று முடிவு செய்கிறார் நண்பர்களே. ஆனால் அந்த நாள் வருவதற்கு முன்பே இந்த மஹமூத் என்ற அரசன் இறந்து விடுகிறான். பிறகு இவருடைய நண்பனாகிய முஅத்தஸிம் பில்லா என்ற நபர் அவர் கலிஃபாவாகிறார். அவரும் இவர் நண்பராகிய இந்த மஹமூதுடைய அதே கொள்கையில் தான் இருக்கிறார். நண்பர்கள் இருக்கிறார். அப்பொழுது அந்த அதே கொள்கையில் தான் இருக்கிறார். அப்போது அந்த நபர் அந்த முஅத்தஸிம் கேட்கிறார். உங்களால் உங்களோட ஃபத்வா மாற்றிக்க முடியுமா முடியாதா, குரான் மஹ்லூக்கு தான் அப்படின்னு உங்களால் ஒத்துக்க முடியுமா முடியாதான்னு கேட்கும்போது எஜமானவர்கள், நான் வாழ்ந்து சத்தியம் இறப்பதை விட சத்தியம் வாழ்ந்து நான் இறப்பதே மேல் என்று சொல்லிவிட்டேன் நண்பர்களே. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் உயிரோடு ஒரு உண்மையான விஷயத்தை நான் பொய்யான ஒரு ஃபத்வா கொடுத்து இதாக விட அது அந்த உண்மையான ஃபத்வா பொய்யாகாம குரான் மஹ்லூக் இல்லை என்ற அந்த ஃபத்வாலேயே நான் மௌத்தாகிறது எனக்கு அது மேலு அப்படின்னு நான் நண்பர்களே. அப்போ அந்த எஜமானவர்கள் நிறைய பேர்
அப்போது எஜமான் அவர்களை 28 மாதம் அவர் சிறைப்பிடித்தார் நண்பர்களே. பிறகு 28 மாதங்கள் கழித்து ஒரு நாள் அவர்களை அழைத்து வர சொல்கிறான். திரும்பவும் கேட்கிறான், உங்களால் அதை மாற்றிக்கொள்ள முடியுமா முடியாதா என்று கேட்கும்போது எஜமான் அவர்கள் அப்பயும் அதே பதிலுடன் கூறுகிறார்கள். அந்த நபரை எஜமான் அவர்கள் பேசுகிறார்கள். அந்த நபருக்கு மனம் மாறிவிட்டது நண்பர்களே. எந்த அளவுக்கு என்று சொன்னால் குரான் கலாமுல்லாதான் என்று சொல்லும் அளவுக்கு அந்த நபருக்கு மாறிவிட்டது. ஆனால் அந்த நபர் கூட அந்த அரசர் கூட அந்த மந்திரிகள்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் அமைதியாக இல்லாமல் இல்லை சொல்றதெல்லாம் தப்பு, குரான் மக்லூக் தான் அப்படின்னு திரும்ப அந்த அரசரை தூண்டி விட்டதுனால அந்த அரசரும் திரும்ப அந்த எஜமானை சாட்டை அடிக்க சொல்றாங்க. அந்த சாட்டையோட ஒரு அடி எப்படிப்பட்டதுன்னா, அந்த சாட்டையோட ஒரு அடி யானை மேலே விழுந்துச்சுன்னா யானையால தாங்கிக்க முடியாது. யானை கீழே விழுந்து மௌத்தா போற அளவுக்கு அந்த சாட்டையோட அடி இருக்குமா. அப்படியேப்பட்ட சாட்டையோட அடியில எஜமான் அவர்கள் 32 வாட்டி அடிச்சாங்க நண்பர்களே. ஆனால் அவர் ஃபத்வா அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. நான் மார்க்கத்தை எப்பவுமே நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபத்வா மாற்றிக்கொள்ளவில்லை நண்பர்களே. எனவே அவர்களை போல் இல்மின் மீது ஆர்வத்தையும் இன்னும் தீனை எந்த காரணத்துக்காக விற்காமல் அதன் மீது நேர்மையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கொடுத்து விடுவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.